தமிழர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகம். விபரீத முடிவெடு துயரை மாய்த்து கொண்ட யுவதி. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளம் பெண் ஒருவரை இந்த விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் யாழ்ப்பாண பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த யுவதி எதற்காக உயிரை மாய்த்து கொண்டார், எதற்காக இந்த விபரீத முடிவை எடுத்தார் என்பது தொடர்பில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தாலும் இது தொடர்பான எந்த விதமான தகவலும் தெரியப்படாத விடத்து இந்த யுவதி தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் வீட்டில் தனிமையில் இருந்த யுவதியை 2 மணி அளவில் தன்னுடைய வீட்டில் இந்த விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தாலும் தன்னுடைய வீட்டில் தனிமையில் இருந்த பொழுது வீட்டின் தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் குறித்த யுவதி தூக்கில் தொங்கியதை அடுத்து இது தொடர்பான தகவலினை போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குறித்த யுவதி தூக்கில் தொங்கியிருந்த நிலையிலே சடலமாக மீட்டுள்ளனர். சம்பவத்தில் 24 வயது உடைய குகதாஸ் ரஸ்மியா என்ற 24 வயது உடைய இளம் யுவதியை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் சடலமாக மீட்கப்பட்டுள்ள யுவதியுடைய சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் எனினும் குறித்த யுவதியுடைய உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாகத்தான் குறித்த யுவதி எதற்காக உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்பது தொடர்பில் தெரிய வரும் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக ஆரம்பகட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலை அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறு இளம் யுவதிகள், இளைஞர்கள் போன்றவர்கள் இவ்வாறு விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொள்கின்ற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி கொண்டு வருகின்றமை வேதனை தரக்கூடிய விடயமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற யுவதிகள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு விபரீத முடிவை எடுப்பது, தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இவ்வாறு விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்ப்பது, இவ்வாறான சம்பவங்கள் ஏற்புடையதாகவே இல்லை. ஏனென்றால் இளம் வயதில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலம் எங்கு செல்லும், அவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு வாழ்வார்கள் என்று அவர்கள் தாங்களே கற்பனை செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் இடையில் இவ்வாறான விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொள்கின்ற சம்பவங்கள் என்பது வேதனை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. எனினும் இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் தவறான பாதைகளை தெரிவு செய்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவது, போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவது, கொள்ளையிடுவது, ஒருவரை ஒருவர் கொலை செய்வது, இவ்வாறான சம்பவங்களுடன் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்காகத்தான் இருக்கின்றது. இதனூடாக தாங்கள் செல்வதன் மூலம் தங்களுடைய கையில் பணம் பெறும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் அந்த பணத்தால் வருகின்ற விளைவை அவர்கள் எதிர்பார்ப்பதே இல்லை. ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் தங்களுடைய வீட்டிலேயே குடும்பத்துடன் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கையடக்க தொலைபேசிக்கு இளம் யுவதிகள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருமே அதற்கு அடிமையாகத்தான் இருக்கின்றார்கள். அதனூடாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பாடசாலையில் கல்வி கற்கின்ற இளம் யுவதிகளுக்கு தகராறு ஏற்படும். இதன் காரணமாகவும் அவர்கள் விபரீத முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். ஆனாலும் இந்த 24 வயது உடைய யுவதி தனியார் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் இவர் எதற்காக தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், எதற்காக இவர் இவ்வாறான விபரீத முடிவை எடுத்தார் என்பது தொடர்பில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தாலும் இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வந்தாலும் எந்த விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் எனினும் குறித்த யுவதியுடைய மரணமானது குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்ற நிலையில் எனினும் குறித்த யுவதி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அல்லது குடும்ப தகராறு ஏதேனும் இருக்கின்றதா, அல்லது வைத்தியசாலையில் அவர் பணிபுரியும் இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்பது தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த யுவதியுடைய சடலம் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாகவே மருத்துவ அறிக்கை தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் வாழ வேண்டிய வயதில் இவ்வாறு தன்னுயிரை மாய்த்து கொண்ட யுவதியுடைய குடும்பத்தினர் பெரும் சோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.